இன்றைக்கி நாங்கள் வந்து ஒர்க்கில் வந்திருக்கோம். அதில் வந்து நாங்கள் ரூம் தங்குற இடத்துக்கு வந்து உட்காந்துருக்கோம். இன்னும் ரெடி ஆகலை. ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வந்து பல்லாமரம்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. மிளகு செடியெலாம் எப்படி ஏற்றி விட்டுருக்காங்க பாருங்கள். இப்படி ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து அப்புறம் இப்படி வந்து அப்புறம் அந்த பலக்கா மாதிரி ஆகுது சொர சொரன்னு. ஃபஸ்ட்டு சாஃப்டாக தான் இருக்குது, இப்படி இருக்குது, இப்படி சாஃப்டாக இருக்குது, அப்புறம் பாருங்கள் சொர சொரன்னு ஆகுது. அப்புறம் இங்கேயும் மிளகு செடி வச்சுருக்காங்க. இது பாருங்க மிளகு. நான் போகும்போது கொஞ்சம் வீட்டுக்கு வாங்கிட்டு வர போகிறேன். இதை வந்து அரைச்சி, இந்த பச்சை மிளகு அரைச்சி குழம்பு வச்சு பார்க்கணும். நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு அவ்வளோவா வராது. ஷேடியாக இருக்கிற இந்த மாதிரி பிளான்ட்ஸு கொஞ்சம் அப்பப்போ மழை வர்ற இடத்துல தான் இது நல்லா வரும் போல். ஆனாலும் வாங்கி வச்சு ட்ரை பண்ணலாம். இந்த குரோட்டன்ஸ் பாருங்கள் அழகாக இருக்குது. இது எங்கள் பாட்டி வீட்டில் நாங்கள் வச்சுருந்தோம் ஃபஸ்ட்டு. அப்போ பார்க்குறேன் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த குரோட்டன்ஸ். நம்மளுக்கு இடம் இருந்தால் இந்த மாதிரி அழகாக புஷ்ஷியாக வச்சு ரவுண்டாக கட் பண்ணி விட்டால் சூப்பராக இருக்கும். லைட்லாம் போட்டிருக்காங்க. நைட்டு அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் எடுத்து காட்டுறேன். ரூமுக்கு போயிட்டு உங்களுக்கு ரூமை காட்டுறேன். ஃபுல்லாக ஹோம் டூரு, ரூம் டூர். ஹாய், இது வந்து நாங்கள் வர்க்கலாவில் ரூம் எடுத்திருக்கோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் காமிக்கிறேன். இந்த ரூம் டூர் பாருங்கள். இது டபுள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட். இது வந்து ஃபுல்லாக ஒரு ஹால் பார்த்துக்கோங்க. ஒரு டிவி இருக்குது, சோஃபா செட் இருக்குது. நல்ல ஒரு வீடு மாதிரியே இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. இங்கே ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்குறாங்க. விண்டோஸ் இருக்குது, நல்ல வென்டிலேட்டட் விண்டோஸு. இங்கே பார்த்தீங்கன்னா வெளியில் நல்லா அந்த கார்டன் தெரியுது. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூமு. ஸோ இங்கே ஒரு பெட்ரூம், ஃபேனு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுத்துருக்காங்க. இது கிச்சன். இது ஆக்சுவலாக நம்ம ஆனால் சமைக்க மாட்டோம். பட் ஆனால் இது அப்பார்ட்மெண்ட் மாதிரி எடுத்ததுனால இந்த கிச்சன் இருக்குது. ஸோ ரொம்ப நீட்டாக இருக்குது. இந்த இடத்துல எடுத்த 2 ரூமுமே ரொம்ப நீட்டாக இருக்குது. இது ஒரு வாஷ்ரூம். இது வாஷ்ரூம்லாம் க்ளீனாக இருக்குது பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கேரளா அந்த முன்னூறு ஐலாண்ட்லேயும் நல்லா க்ளீனாக இருந்தது. ஒர்க்லாவும் க்ளீனாக இருக்குது. இது வந்து ஒரு ரூமில் ஏசி இருக்குது. இது ஒரு பெட்ரூமு. இங்கே ஒரு காட்டு, ஃபேனு, வென்டிலேட்டருக்கு வந்து விண்டோஸு. ப்ளஸ் பார்த்திங்கன்னா இது ஒரு ரெஸ்ட் ரூம். ஸோ இதுதான் இந்த அப்பார்ட்மெண்ட்டு. இதோட ரேட்டு என்ன அதெல்லாம் நான் உங்களுக்கு கீழே ஒரு சின்ன கேன்டீன் இருக்குது. அது ரேட்லாம் நான் அப்புறமா உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். இந்த வீடியோவில் கடைசியாக கன்வே பண்ணுறேன். நம்பரும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் கீழே. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேன்டீன் இருக்குது. நம்ம டீ அந்த மாதிரி எதாவது ஆர்டர் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து வெளியில் போய் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அர்ஜென்ட்னா எதாவது டீ, எதாவது டிஃபன், அது பிரெட் ஆம்லெட் அப்படியே ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆனால் ரூம்க்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது, அங்கே தான் போய் சாப்பிட்டுட்டு வரணும். இது வந்து அவுட் சைடு படிக்கட்டு இருக்குது. இந்த சைடு இது வந்து அப்படியே வெளியில் என்ட்ரன்ஸு. சூப்பராக இருக்குது இந்த இடம். நாங்கள் வந்து 2 வண்டி எடுத்திருக்கோம், ஸ்கூட்டி எடுத்திருக்கோம். பெர் டேக்கு 500. அவங்க வந்து அதனால அதிலே சுற்றி பார்க்கலாம். பஸ்ஸோ ஆட்டோவோ எல்லாம் வந்து உங்களுக்கு போனோன்னா ஸ்பேர் ஜாஸ்தி ஆகும். ஸோ நாங்கள் 2மே ஸ்கூட்டி தான் எடுத்திருக்கோம். பைக்னாலும் பைக் எடுத்துக்கலாம், ஸ்கூட்டினாலும் ஸ்கூட்டி எடுத்துக்கலாம். 2 ஸ்கூட்டி நாங்கள் ஃபோன் பண்ணோடனே இங்கேயே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க.
வந்து இப்போ ஜடாயு எர்த் சென்டருக்கு வந்திருக்கோம். இது வர்க்கலாலேருந்து 38 கிலோமீட்டர்ஸ். 2 ஸ்கூட்டி நாங்கள் ரெண்டுக்கு எடுத்தோன்னு சொன்னேன் இல்லையா, பெர் டேக்கு 500 பெட்ரோல் நம்ம போட்டுக்கிட்டோம். இந்த இடம் பேர் வந்து ஜடாய மங்கலம் சொல்லிட்டு அந்த மலை பேர். அந்த இடத்துல அந்த ஜடாயுன்றது ஒரு பேர்டு, அந்த பேர்டோட சிலையை அங்கே மேலே வச்சுருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்து நம்ம படிக்கட் வழியாகவும் வரலாம். அந்த பார்க்குக்கு மட்டும் டிக்கெட் எடுக்கணும். அரவுண்ட் 290. அது விஞ்ச் வழியாக போகும்போது 500 பர் பர்சன். ஆனால் அந்த 500 வந்து வர்த் தான். நல்லா இருந்தது வியூ பார்க்குறதுக்கு. மேலே போய் பார்க்க வேண்டிய ஒரு இடம் தான் அது. நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு கோயில் இருக்குது உள்ள, அதையும் அழகாக வச்சுருக்குறாங்க அவங்க. இந்த சிலையை இங்கே பேர்டோட சிலையை வச்சதுக்கு ரீசன் என்னன்னா, சீதாவை வந்து ராவணன் கூட்டிகிட்டு போகும்போது இந்த பேர்டு ஜடாயு பேர்டு வந்து அவங்கள காப்பாற்றுறதுக்காக அந்த இடத்துல அதை தடுத்துருக்கு. அதனால ராவணன் வந்து அதோட விங்கை கட் பண்ணிடுவார். அந்த ஞாபகார்த்தத்துக்கு இந்த இடத்துல அந்த ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. அதோட அதுலேயே எல்லாம் அந்த கல்லுலெல்லாம் பதிச்சு வச்சுருக்காங்க. அங்கே என்னென்ன எதனால நடந்தது, எப்படி இதை கொண்டு வந்தாங்க, எத்தனை பேர் இதை எடுத்துகிட்டு வந்து எவ்வளோ வருஷத்தில் இதை செஞ்சு முடித்தாங்கன்னு சொல்லிட்டு அதை படிக்கும் போது ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் எல்லோரும் போனீங்கன்னா கண்டிப்பாக அதை படித்து பாருங்கள். அதுலேயே ஒரு ஸ்டோரி இருக்கு. எந்த பிளாஸ்டிக்ஸ் எதுவுமே அலோவ் பண்ணல. ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போகும்போது சரியான வெயிலால் மட்டும் கொஞ்சம் நேரம் மேலே போய் அந்த மலை மேலே நிற்கும் போது கொஞ்சம் வெயில் தெரிஞ்சுது. மற்றபடி ஈவினிங் டைமு அப்படி போனால் பார்க்குறதுக்கு ப்ளசண்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்டால் மாதிரி அங்கே வச்சுருக்காங்க. அதில் சாமி படம், சாமி சிலையெல்லாம் இருக்குது. வாங்குறவங்க வாங்கிக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்ததுல. அங்கே வர்க்கலா போனதில் இந்த இடத்துக்கு போனது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு குட்டி டெம்பிள் வச்சுருக்காங்க. அந்த டெம்பிளையும் அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. காலையில் இருந்து ஊர்லேருந்து ஜனங்க வந்து அதுக்கு பூஜை பண்ணுவாங்களாம். சாயந்தரமும் வருவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சில நேரங்களில் வந்து அங்கே பாட்டு பாடுறது அந்த மாதிரி நிறைய பேர் கூடி அதுக்கு ஒரு இடம் வச்சுருக்காங்க. லைட் மியூசிக் மாதிரி சாமி பாட்டு பாடுறது அதெல்லாம் கூட என்டர்டெய்னிங் பண்ணுறதுக்கு கூட இடம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் நடக்கும் போல். அது சில குறிப்பிட்ட நாட்களில் நடக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் போகும்போது இந்த டெம்பிள் மூடி இருந்தது. ஆனால் வெளியிலேருந்து பார்த்தோம் உள்ள. நாங்கள் இந்த விஞ்சில் போகும்போதே கூட அந்த 2 பக்கம் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். மெதுவாக தான் போச்சு, சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. இது ஒரு அனுபவம் தான் நம்மளுக்கு. வண்டியில் நாங்கள் இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போகிறதே எங்களுக்கு சூப்பராக பிடிச்சிருந்தது. 2 வண்டி எடுத்துகிட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு போகிற மாதிரி. நாங்கள் திருப்பி அங்கேருந்து பீச்சுக்கு போகலான்னு கிளம்பி வந்துட்டோம். மண் இல்லாம இருந்தா வழக்கம் இருக்கும்டா. எல்லாரும் கல்லுக்கு இதெல்லாம் 2 கைப்பிடி போடணும்டா. அப்பதான் மேல போட்டுட்டு இருக்காங்க. அதான் அது போட்டாதான் இதுல இறங்கி போகுது. ஏறும்போது கொஞ்சம் கால் வலிக்கும் எல்லாருக்கும். ஏன்னா செங்குத்தா இருக்கு.
வாங்க வாங்க வாங்கம்மா, அளவு கம்மியாச்சு வாங்க. நல்லா நடக்கும். Yes, yes, yes. எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு அதுதான் பிரச்சனை. ரொம்ப பெரிய அம்மா இங்கே பாருங்க, ஹாய் சொல்லுங்க, சரிங்கம்மா.